வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் தோசை மாவு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டஃப்டு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம பணியாரம் மாவுலேயும் பண்ணலாம், தோசை மாவுலேயும் பண்ணலாம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக நான் தோசை மாவுலேயே பண்ணி காமிச்சிருக்கேன். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு 4 எடுத்துக்கலாம். இதை தோலை சீவிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபோக் வச்சு மேஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இதோட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இது ரொம்பவே காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால குழந்தைங்கள்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதில் நான் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கல, ஏன்னா ஸ்டஃப்டாக இருக்கிறனால கடிப்படும். அதனால் இப்போ இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மசாலா. இது மிச்சம் இருந்தால் கூட அடுத்த வேலைக்கு தோசைக்குள்ளே வச்சு மசால் தோசையாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் ஒரு மசாலா பண்ண போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, அதோட நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கங்கே கட்டி இருந்துச்சுன்னா இந்த கரண்டியை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இதில் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட தெளிச்சுக்கலாம், அப்போ ஒன்றா சேர்ந்து வரும் எல்லாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை நல்லா சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன், இல்லாட்டி இலையாக மாட்டோம். இப்போ லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து ஒரு பணியார சட்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் எண்ணெயிலையும் பண்ணலாம், நெய்லையும் பண்ணலாம். ஆனால் நெய்யில் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு இதில் பாதி ஃபில் ஆகிற அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனேயே நம்ம பால்ஸாக உருட்டி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். இது வேகிறதுக்குள்ளே இதை நம்ம சேர்க்கணும், அப்போ தான் உள்ளே நல்லா ஸ்டஃப்டாக இருக்கும். பால் சேர்த்துட்டு இது மேலேயும் மாவு சேர்த்து நம்ம கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை இட்லியில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பணியாரமாக பண்ணுறதுனால பணியார சட்டியில் பண்ணியிருக்கேன். பணியாரமாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். இட்லியாக பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும், அதுதான் டிஃப்ரென்ஸ் இதில். இப்போது இதை திருப்பி போட்டுடலாம். இது மாவு நம்ம எக்ஸஸாக ஊற்றிருக்கனால கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக வரும், ஆனால் இது வெந்ததுக்கப்புறம் நல்லா சரியாயிடும். மேலேயும் கொஞ்சமாக ட்ரை ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வேக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. அதுவும் இதோட நல்ல கார சட்னியாக பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃப்டு பணியாரம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் தோசை மாவுலேயே பண்ணியிருக்கோம். தோசையே ஊற்றிட்டுருக்கீங்க, டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.